ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் முன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதில் போன பாகத்தில் புண்ணியம் பாவம் செய்வதை பற்றி பல பாகமாகவே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். என்னென்ன பாவங்கள் செய்தார், என்னென்ன செய்தால் என்னென்ன தண்டனை, என்னென்ன இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுமாரி இப்போ புண்ணிய நல்வினைகள், அதாவது புண்ணியங்களை செய்கிறவங்களும் இறந்த பிறகு சொர்க்கலோகத்தை அடைந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ண இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜென்மம் அந்த பூலோகத்தில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மாட்டிக்காமல் மறுபடியும் தப்பிச்சு போகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாக்க அதுக்கு அடைவாங்க. இல்லைன்னா அப்படியே மறுபடியும் அந்த இதில் பாவம் பண்ணவங்க இதில் சிக்கிடுவாங்க. அதேமாரி பாவம் பண்ணவும் ஒருத்தனும் இதுமாரிலாம் அனுபவிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னென்ன செஞ்சால் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விவரித்தார். அதேமாரி தாயோ தந்தையோ வீட்டில் மறித்து போயிட்டாங்கன்னாக்கா அந்த தீட்டு கலையத்துக்கு முன்னாடி வந்து 10ஆம் நாளோ இருக்கும்போது இந்த கருட புராணத்தை படித்தோம்னாக்கா அவங்க இப்போ நல்ல இதுவுக்கு போய் சேருவாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார். அதுக்காக இந்த கருட புராணம் இறந்தவங்ககிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. படித்தா நல்லது, எப்போதும் படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். சிலது தெரியும், சிலது தெரியாது. நம்மளை மாற்றிக்கலாம். அதனால் எப்போதும் படிக்கலாம். அந்த 10 நாள் அந்த தீட்டு இருக்கும்போது படித்தாருனாக்கா அதையும் உன்னிப்பாக இதை கவனித்து இதெல்லாம் படிக்கும்பொழுது அவங்க யார் நம்மளுக்கு இவங்க இறந்தாங்களோ அவங்க நல்ல இதுவாகுவாங்கன்னு போன பாகத்தில் சொன்னார். அப்புறம் மேலும் சொல்கிறார், சங்கராந்தியிலும் விஷு என்னும் புண்ணிய கால தினத்திலும் கிரகண புண்ணிய காலத்திலும் சிரார்த்த தினத்திலும் இந்த புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் படிக்கச் செய்வோரும் தம் வாழ்வின் இறுதியில் நல்லுலகை அடைவார்கள். முக்கியமான அந்த காலம் சங்கராந்தி, விஷு, வருஷப்பிறப்பு, புண்ணிய தினத்தில் கிரகணம் வருது இல்லையா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதை சொல்கிறார். கோடி கன்னிகாதானம் செய்வதாலும் 100 முறைகள் சோடச மகாதானம் செய்வதாலும் கயா சிரார்த்தம் செய்வதாலும் வருகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் இந்த புராணத்தை படிக்க வைத்து கேட்டாலும் படித்தாலும் உண்டாகும். ஜீவனுக்கு யமலோக பயத்தை போக்குவதும் மோட்ச மார்க்கத்தை தெரிவிப்பதும் ஆகிய இந்த புராணத்தை உலக நன்மையின் பொருட்டு உனக்கு நான் சொன்னேன் என்று திருமால் வந்து கருடனுக்கு சொல்கிறார். பிறகு பரம காருண்யா, பரம கிருபா நிதியாகிய பகவானை கருடன் வலம் வந்து அவரது திருவடிகளை தொழுது வணங்கி வேதாவுக்கு வேதம் ஓதியருளிய திருநாவால் சர்வேசனாகிய தேவரீர் புராணம் சொல்லியருள பெற்றேனே, அடியேன் செய்த பாக்கியமே பாக்கியம், இதை கேட்க நான் என்ன தவம் செய்தேனோ என்று மகிழ்ந்தார் கருடன். இவ்வாறு சூத புராணிகர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த இதுதானே கருடனுக்கு பகவான் சொன்னது தானே அந்த முனிவர் சொல்கிறார், அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி, முனிவர்களே, புராண சிரவணம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய உங்களுக்கு இந்த புராணத்தை நீங்கள் விரும்பியவாறே சொன்னேன் என்று கூறிவிட்டு ஹரிநாமங்களை நாமணக்க வாய் மணக்க போற்றி செய்து கொண்டிருந்தார். அப்போது இந்த புராணத்தை கேட்டு மகிழ்ந்த நைமிசாரண்ய முனிவர்கள் ஆனந்தத்தில் மூழ்கி மகிழ்ந்து சூத புராணிகரை நோக்கி, மாமுனிவரே, அடியோர்களிடத்தில் கருணை கொண்டு இந்த புராணத்தை சொன்னீர்கள். நாங்கள் தங்கள் வாயிலாக அநேகம் புராணங்களை கேட்டிருக்கிறோம். ஜீவனுக்கு உறுதி கற்பிக்கும் இந்த புராணம் மிகச் சிறந்தது. தங்களுக்கு எங்களால் என்ற கைமாறை பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு திண்ணமாக இருக்கிறது. ஆனாலும் எங்கள் நிலைமை தங்களுக்கு தெரியாதென்று. அவங்கெல்லாம் என்ன வச்சுருக்க போகிறாங்க, இருந்தாலும் அவங்க மனசு கேட்கல, அதுமாரி சொல்கிறாங்க என்று கூறி கை நீர், அடிநீர், உன்னீர் கொடுத்து போற்றினார்கள். அவர்களுக்கு கையில் ஜலத்தை விட்டு மரியாதை பண்ணி, காலில் ஜலத்தை விட்டு இதெல்லாம் பண்ணி, பாத நமஸ்காரம் சொல்ல அதெல்லாம் பண்ணி கொடுத்து போற்றினார்கள்.
அவர்கள் ஒருவர் இத்தகைய புராணத்தை வெறுமனே கேட்டதாக இருக்கக்கூடாது என்று எண்ணியவராய் புராணிகளுக்கு ஒரு கடத்தை கொடுத்தார். பானை இப்பெல்லாம் முக்கியம் இல்லையா? ஒருவர் மர உரியை கொடுத்தார், மர ஆடை உடுத்துறதுக்கு. ஒருவர் புலித்தோல் கொடுத்தார், ஒருவர் பூநூலை கொடுத்தார். ஒருவர் எதை கொடுப்பது என்று சிறிது ஆலோசித்து விட்டு கடைசியில் சூசை புல்லை கொடுத்தார், தர்பை புல். ஒருவர் சூதரை போல புராணம் சொல்பவர் மூலகிலும் இருக்கிறார்களோ என்று வாயால் அவரை புகழ்ந்தார். அந்த சூதக முனிவர் தானே சொல்லியிருந்தார், அவரை புகழ்ந்தார் என்று வாயார புகழ்ந்தார். ஒருவர் சூத புராணிகரை பலமுறை பணிந்து வணங்கினார். யாவரும் புராணிகரை வலம் வந்து வணங்கி தத்தமது ஆசிரமத்தை அடைந்தார்கள். சுபம். ஸ்ரீ கருட புராணம் வசனம் சம்பூர்ணம் அப்படின்னு முடியுது. கருட புராணம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி கருட புராணம்ங்கிறது இந்த பிரேத காண்டம் ஒன்று இல்லை. இதுக்கு முன்னாடி ஆச்சார காண்டம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஞான காண்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பிரேத காண்டம். இதில் தான் இந்த என்னென்ன பாவம் பண்ணால் என்ன, இது நம்ம இங்கே இருக்கும்போதே என்னென்ன பண்ணணும், என்ன நல்ல காரியங்கள் பண்ணணும், என்ன பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும், இருக்கும்போது வாழும்போது எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழ்ந்தால் என்னென்ன இது கிடைக்கும், என்னென்ன தண்டனை அங்கே கிடைக்கும், போகிற வழியில் யமபுரிக்கு போகிற வழியில் இறந்த பிறகு அது போகிற பாதையெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே என்ன பண்ணவங்க என்ன மாரி கதி அடையவாங்க, அங்கே என்னென்ன நம்மளுக்கு துக்கமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பல இதை வந்து இந்த கருட புராணம் சொல்கிறது. இது உடனே சாவு வீட்டில் தான் படிக்கிறது, மற்ற இடத்துல படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அச்சமெல்லாம் இருக்குது. அது தவிர இதில் வர இதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு சொல்லும் பொழுது இந்த இதை தவிர பண்ணவங்க, இந்த குற்றத்தை பண்ணவங்க, இந்த தப்பை பண்ணவங்க, என்ன இப்படி எல்லாமே இப்படி பண்ணுவாங்க, இதேமாரி அந்த இதை அடைவாங்க, இந்த இதை அடைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஆமாம், என்னத்தினாலும் உப்பு தண்ணவன் தண்ணி குடிக்கணுங்கிறது மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஏப்பம் வரும் அப்படின்னு சத்யசாய் பாபா சொல்லுவாங்க. அதேமாரி பூண்டு சாப்பிட்டோம்னா பூண்டு ஏப்பம் தான் வரும். நல்லா ஏலக்காய் பாயசம் சாப்பிட்டா ஏலக்காய் வாசனை வரும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதே இதுதான் திருப்பி நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் தர்மம். அது இங்கே ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், எப்படி வேணாலும் இருந்தோம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவோம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வோம், அதர்மப்படி நடப்போம், அப்படி இப்படின்னு நீங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தாலும் தெரிஞ்சு பண்ணாலும் உண்டு, தெரியாத பண்ணாலும் உண்டு. என்ன தெரிஞ்சு பண்ணிவிட்டு இதேமாரியெல்லாம் ஒரு புராணத்தெல்லாம் கேட்கும்போது, பெரியவர்கள் சொல்கிறத கேட்கும்போது மனம் வருந்தி அதற்காக அதே வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? பகவான்கிட்ட தானே கேட்க முடியும். பகவான்கிட்ட அதுக்காக மன்னிப்பு கோரி நம்ம மனசை இதுக்கப்புறமா மன சுத்தமாக இருந்து பகவானை பற்றி எப்போ பார்த்தாலும் அவரோட நாம ஜபத்தெல்லாம் சொல்லி அந்த பாவத்தெல்லாம் தீர்த்துட்டு, எதுமோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிட்டேன் சுவாமி, எனக்கு தெரியாது, இன்னும் சில இது தெரிஞ்சும் பண்ணியிருக்கேன், சில இது தெரியாமல் உள்ளதை ஒப்புக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம அப்பா தானே அவர், கோச்சிக்க போகிறாரா? இந்த தண்டனையெல்லாம் அப்பா கொடுக்கலாமான்னாக்கா வேறு எப்படி? சும்மா வந்து இங்கே உனக்காக வேண்டியது எல்லாம் படைச்சிட்டு என்ன குறை வச்சுருக்காரு? இதேமாரி ஒரு காற்று, தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, நம்மளுக்கு உணவு எல்லாம் அவர் படைச்சாருன்னா ஆமாம், அவர் படைக்காமல் எதுவும் வரல, அவரை தான் எல்லாமே இருக்கார். அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கிட்டாலும் அவர் இப்படி புரிஞ்சுப்போம், பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். என்ன அப்படி புரிஞ்சுட்டு இது பண்ணும்போது யாராலும் தப்பெல்லாம் பண்ண முடியாது. மன சுத்தம் ஆகிடும். நேர்மையாகவும் நாணயமாகவும் ஈவாகவும் இரக்கமாகவும் தயவாகவும் இதெல்லாம் வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்தால் வேறு என்ன வேணும்? இதுதானே பகவான் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை படைச்சார் மனுஷனா. இல்லைன்னா நம்ம நாய் மிருகமாக படைச்சிருப்பாரு, மிருகமாகவோ புழு பூச்சியாவோ ஏதோ வந்திருக்கலாமே. முன்னாடியே நம்மளும் அதுமாரி இருந்து தான் எல்லாம் முன்னேற்றம் ஆகி அதுமாரி வந்திருக்கோம். வந்தும்போது இந்த ஜென்மத்தை விட்டுடலாமா அப்படின்னு தான் கதறி கதறி சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம், மகான்கள், இவங்கள்லாம் எல்லாரும். இதுக்காக அவதாரமே இவங்க வந்து பூமியில் வந்து அவதாரம் பிறந்து அது வேறு வாழ்ந்து காமிச்சிட்டு வேற போகுது. சொல்லி சொன்னால் தான் புரியாதுன்னு சொல்லிட்டு எப்படி வாழணுமோ அப்படி வாழுது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு தந்தை என்ன சொன்னாலும் கேட்டுவிட்டு பொழுது ஒழிஞ்சால் பட்டாபிஷேகம்னாக்க காட்டுக்கு 14 வருஷம்னாக்க எப்படி போகிறாரு?
இப்போல்லாம் யாரும் பண்ணுவாங்களா? அதேமாதிரி பிள்ளைங்க இருக்காங்களா இப்போ? வாழ்ந்து காமிச்சார். அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போதும் பெரிய குதூகலம் இல்லை, போன்னு சொல்லும்போது ஒரு துக்கமும் இல்லை. இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து அவர் காமிச்சார். பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படி இருந்தார்? எல்லாம் நடக்கிறது எல்லாம் தெரியும், யார் என்ன பண்ண போகிறாங்க, எவன் என்னெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணியை செத்தியில் பார்த்து சொல்கிற மாதிரி, அந்த திகிடுது தான் நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணால் எப்படி, எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவார். என்ன அதேமாரி பகவானுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருந்து என்ன நடக்குது போதும் தெரியும், இவன் எதுக்காக அவன் பேசுகிறான்னு தெரியும். அப்போ பகவானுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருப்போது. அவரே எல்லாம் டபாய்ச்சாங்க, ஒன்று வச்சுன்னு ஒன்று பேசினாங்க, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே போனார் அவர். அதேமாரி எல்லாம் வாழ்ந்து காமிச்சாங்க. சமீபத்தில் இப்போ வாழ்ந்த பகவான் சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா எல்லோரும் எப்படி வாழ்ந்தாங்க? அன்பாகவும் இதுவாகவும் தான் சொன்னாங்க. இதெல்லாம் பயமுறுத்தலை, அது பண்ணாத இது பண்ணாதன்னு எல்லாம் என் மேலே இதுவார், பகவான் மேலே கருத்தார், பகவான் மேலே நம்பிக்கையார், உண்மை பேசு, சத்தியத்தையே சொல்லு, லவ்வால் எல்லாரையும் நேசி, எல்லாருக்கும் உதவி பண்ணு, சர்வால் ஹெல்ப் எவர், எப்போதுமே உதவி பண்ணிகிட்டே இரு, ஹர்ட் நவர், யாரையும் மனசால் கூட, வாயாலேயும் மனசாலேயோ உடலாலேயோ யாரையும் துன்புறுத்தாத, இதுவே என்ன நீ வந்து சேர்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. லவ்வால் சர்வால் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், இது நாளும் தெரிஞ்சால் போகிறோம். அதை தவிர இந்த நாளும் தான் இந்த 18 புராணங்கள் சொல்கிறார் வியாசர் எழுதினது, புராணங்களோட சாருன்னு சொல்லி கூட சத்ய சாய்பாபா சொல்கிறார். இதை கடைப்பிடிச்சிட்டு இது இருந்தாலே போதும். ஏற்கனவே நம்ம பண்ணிட்டதுக்காக துக்கம் அனுபவிக்க வேண்டாம், அதையே நினச்சி வருந்த வேண்டாம், அதையே நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிவிட்டு சுவாமி என்ன மன்னிச்சோம், உங்களை தவிர யார் இருக்கா எனக்கு மன்னிக்கிறதுக்கு? நீங்கள் தான் மன்னிக்கணும். எல்லா மனுஷர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உள்ள ஒன்று வெளியில் ஒன்று அப்படி இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் எப்போதும் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் நண்பனாகவும் எல்லாமாவும் சுற்றத்தாராகவும் எல்லாமே நீங்களே இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டேன். இது வரைக்கும் செஞ்சதையோ செய்யலையோ சரி, அதுக்கு நானும் இது பண்ணாலும் சரி, உங்களால் என்ன கிடைச்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் இனிமேல் எப்படியும் நல்ல வழியில் போய் இருக்கிற சொச்ச காலத்தை என்ன எவ்வளோ ஆயுள் இருக்கோ அது வரைக்கும் உங்களை நினச்சி நல்லதே செஞ்சு நல்லதே இது பண்ணி நான் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எதுக்கோ கண்ணீர் வடிக்கிறோம் இல்லையா? பொருளுக்காக வடிக்கிறோம், நகை பணத்துக்காக வடிக்கிறோம், நான் சொன்னதை நீ தான் கேட்கணும் அப்படிங்கிற அதிகாரத்துலேயும் அகம்பாத்தாலையும் என்ன அந்த இதுக்காக அழுகுறோம், அழுத அடம் பிடிச்சி அந்த காரியத்தை சாதிச்சுக்கிறோம். இது சாதிச்சு போவேன், அந்த சாதிச்செல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இதை பகவான்கிட்ட அழுவோம், டெய்லி கதறி அழுவோம். எப்படி அசையாமல் போடுவார் அவர் கருணை கடல் தானே, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி தனிப்பெருங்கருணையுடைய நம்மளை இது பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு திட சித்தம் நம்மளுக்கு வரணும், அந்த நம்பிக்கை வரணும். ஷிரடி பாபா சொல்கிற மாதிரி அந்த நம்பிக்கை, சுவாமி நம்மளுக்கு கைவிட மாட்டாருங்கிற அந்த பொறுமை, இது ரெண்டும் இருந்தாலே எல்லோரும் நல்ல கதி அடையலாம். எல்லோரும் இந்த கருட புராணத்தை கேட்டீங்க, கொஞ்சம் பேர் தான் அப்படின்னாலும் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை பகவான் கேட்க வச்சுருக்கார், என்ன சொல்ல வச்சுருக்கார், அவர் சொன்னது சொல்கிறோம். நம்ம எதுவும் இட்டு கட்டி எதுவும் சொல்லலை, எல்லாம் பகவான் சொன்னதை அப்படியே வாசிச்சிருக்கோம். நம்மளுக்கு உள்ள அனுபவத்தை சில வார்த்தைகளில் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். கேட்டு எல்லோரும் நலம் பெறணும். இந்த கருட புராணத்தை கேட்கணும், படிக்கணுங்கிறதுக்கு பயப்படுறவங்களுக்கெல்லாம் தைரியம் நீங்கள் தான் சொல்லி ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சு எல்லோரும் நல்ல இதோடு இருந்து இந்த ஜென்மத்தை கடத்தேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பகவான்கிட்டையும் வேண்டிட்டு இந்த கருட புராணம் இத்துடன் முடிகிறது. இதுவரை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுகிறேன். ஓம் ஜெய் சாய்ராம்.